Good morning, students. Welcome to Siri, your math friend. இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா இன்டர்போலேஷன்ங்கிற கான்செப்டை பற்றி நம்ம இது பண்ண போகிறோம். இன்டர்போலேஷன்னா என்ன? ஸோ கண்டென்ட் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கண்டென்ட் இது மட்டும்தான், நம்ம இந்த கண்டென்ட் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னா நம்மளுக்கு மோட்டிவேஷன். எதுக்காண்டி இந்த கண்டென்ட்டை நம்ம படிக்கணும், இது படிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ், எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த டாபிக்ஸை. ஸோ அது ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டை பற்றி இது பண்ணுறோம். செகண்ட் கண்டென்ட் எனக்கு இன்ட்ரோடக்ஷன் டு இன்டர்போலேஷனை பற்றி ஒரு ஸ்மால் சின்ன இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம தேர்டு கண்டென்ட் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்ட்ராபுலேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் இன்டர்போலேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டென்ட் மோட்டிவேஷன். ஸோ எதுக்காண்டி நான் இந்த டாப்பிக்கை நான் படிக்கணும்? மோட்டிவேஷன் சப்போஸ் இந்த டேட்டாவை கன்சிடர் பண்ணிக்கோ. கன்சிடர் த ஃபாலோயிங் பாப்புலேஷன் டேட்டா. இந்தியாவோட பாப்புலேஷன் டேட்டாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? இயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த இயரில் எனக்கு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி செகண்டு அந்த கரஸ்பாண்டிங் இயரில் எனக்கு பாப்புலேஷன் இன் க்ரோர்ஸில் கொடுத்துருக்காங்க. 1960 எனக்கு பாப்புலேஷன் என்ன இருந்திருக்கு? 65 crores. 1970 72 crores. 1980 எனக்கு 80 crores. 1990 91 crores. 2000 எனக்கு 102 crores வந்து பாப்புலேஷன், இந்தியாவோட பாப்புலேஷன் இருக்கு. ரைட். இதில் அப்சர்வேஷன் எல்லாம் பாருங்க. இங்க இயர் வந்து எந்த ரேஞ்ச், எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரையும் போகுதுன்னு பாருங்க. 1960 2000 வரையும் இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் நம்மளுக்கு கையில கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷனும் 1960 2000 இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை உள்ள டேட்டாஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க. கரெக்டாக 1960 அப்புறம் 1970, 1980, 1990, 2000. சரியா? இது சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 இயர்ஸ் ஒன்ஸ் இந்தியாவில் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு அவங்க எடுப்பாங்க. ஓகேவா? அதோடைய டேட்டான்னு இப்படி வச்சு. ஓகே. இப்போ இதுல நார்மலா ஒரு விஷயம் என்னன்னா 10 இயர்ஸ் ஒன்ஸ் தான் எடுக்கிறாங்க. அப்ப 10 இயர்ஸ் ஒன்ஸ் எடுக்கிறாங்கன்னா எனக்கு சில சமயம் எனக்கு என்ன தோணலாம், சப்போஸ் நான் பிறந்த வருஷம் இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன இருந்தது, சப்போஸ் எல்லாருமே 1960 தான், 1970, 1980, 1990, 2000 தான் பிறந்திருக்கிறோங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ சப்போஸ் 1972 சில பேர் பிறந்திருக்கலாம். 1972, அதாவது 1972 எனக்கு எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு? 1970க்கும் 1980க்கும் நடுவில் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடப்பட்டையில் இருக்கக்கூடிய 1972 டேட்டாவை பற்றி எனக்கு தெரியுமா? இல்லை 1965 வச்சு 1965 எனக்கு வாட் இஸ் த பாப்புலேஷன் இந்த இயர் 1965 இதை பற்றி எனக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்க கொஸ்டின். இப்போ 1965 எனக்கு பாப்புலேஷன் இருந்து 1975 1985 1995 எனக்கு இதோடைய பாப்புலேஷன், இந்தியாவோட பாப்புலேஷன் எனக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு தோணுச்சுன்னா, வேணும்னு தோணுச்சுன்னா, அப்போ இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இதே மாதிரி இன்னொன்று யோசிச்சு பாருங்க. சப்போஸ் 65 crores இருக்கு, 72 crores பாப்புலேஷன் இருக்கு, 80 crores பாப்புலேஷன் இருக்கு, 91 crores பாப்புலேஷன் இருக்கு, 102 crores பாப்புலேஷன் இருக்கு. சப்போஸ் சில சமயம் என்ன தோணலாம், 85 crores பாப்புலேஷன் வந்து எந்த இயர்ல இருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சொல்றது புரியுதா? அப்போ நான் ரெண்டு விதமாகவும் நம்ம இன்டர்போலேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இயர் பர்டிகுலரா இந்த இயர் 1972க்கு எனக்கு கரஸ்பாண்டிங்கா எனக்கு பாப்புலேஷன் என்ன இருந்தது கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா 85 crore பாப்புலேஷன் இருந்த சமயம் எந்த இயர்னு கண்டுபிடிக்கணும்னாலும் நான் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் இன்டர்போலேஷன். இன்டர்போலேஷன் எதுக்காண்டி படிக்கிறோங்கிறதுக்கு உண்டான மெயின் கான்செப்ட் இதுதான். ஓகேவா? இங்க இயர் வந்து நம்ம சொல்லிட்டோம். கொஸ்டின் இது நம்ம சொல்லிட்டோம். இன் விச் இயர் த பாப்புலேஷன் வாஸ் 85 crores. அப்போ இதே மாதிரி நிறைய டேட்டாஸ், சப்போஸ் நம்ம ஏஜ்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம், ப்ரீமியம்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் எனக்கு 8 வயசுல வந்து நான் 145 rupees நான் வந்து ப்ரீமியம் பே பண்றேன். 9 இயர்ஸ்ல நான் 150 rupees ப்ரீமியம் பே பண்றேன். அப்போ 15 இயர்ஸ்ல நான் என்ன ப்ரீமியம் பே பண்ணுவேன், அதையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ரைட். இதுதான் மோட்டிவேஷன். இன்டர்போலேஷன் எதுக்காண்டி படிக்கிறோங்கிறதுக்கு உண்டான மோட்டிவேஷன். ஓகேவா? ரைட். ஜஸ்ட் ஸ்லைட்டா நான் வந்து எந்த டாபிக் போறேன்? இன்ட்ரோடக்ஷனுக்கு போறேன். இன்ட்ரோடக்ஷன் டு இன்டர்போலேஷன்ங்கிற கான்செப்ட்டுக்கு போறேன். சப்போஸ் இந்த டேட்டாவை கன்சிடர் பண்ணீங்க. எக்ஸ்ன்னு ஒரு டேட்டா எனக்கு கொடுத்துருக்காங்க, ஒய்னு ஒரு டேட்டா இருக்கு. அந்த எக்ஸ் வந்து இயரா இருக்கலாம், ஒய் வந்து பாப்புலேஷனா இருக்கலாம். எக்ஸ் வந்து ஏஜா இருக்கலாம், ஒய் வந்து ப்ரீமியமாக இருக்கலாம். எக்ஸ் வந்து ஏஜா இருக்கலாம், ஒய் வந்து ஹைட்டா இருக்கலாம். இது எந்த டேட்டா வேணாலும் இருக்கலாம். எக்ஸ். அப்போ இந்த எக்ஸோட டேட்டா ஃபுல்லுமே நான் என்ன பேர் வச்சு கூப்பிடுறேன்? ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில புக்ஸை ரெஃபர் பண்ணீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ்னு யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஒய்யோட டேட்டா ஃபுல்லுமே நான் என்னன்னு பேர் இது பண்ணுவேன்? என்ட்ரீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ரைட். இப்போ இன்டர்போலேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். சரியா? டெஃபினேஷன்.
ஸோ இன்டர்போலேஷன் என்ன? The process of finding the unknown values of y corresponding to the values inside the interval x0 to xn, in between x0 and xn, is called interpolation. அப்போ இன் பிட்வீன் எக்ஸ் நாட்டுக்கும் எக்ஸ் என்னுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதை தான் இன்டர்போலேஷன் சொல்லுங்க. ரைட், நான் லாஸ்டா பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் இயர் இருக்கு. ஓகேவா, எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தா டெஃபினேஷனோட எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நிறைய பண்ணிக்கலாம். அப்போ இயர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, பாப்புலேஷன் இருக்கு. 1960, 1970, 1980, 1990, 2000 அதே எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கு. 65 crores, 72 crores, 80 crores, 91 crores, 102 crores. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அங்கே என்ன கேட்டோம்? வாட் இஸ் த பாப்புலேஷன் இந்த 1965 கேட்டிருந்தோம். அப்போ இந்த 1965ங்கிறது எனக்கு எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு? ஆக்சுவலா 1965ங்கிறது இந்த 1960க்கும் 2000க்கும் நடுவுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். கரெக்டா? இந்த 1960 தான் எனக்கு மினிமம் வேல்யூ, 2000 தான் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய எந்த ஒரு இயருக்கும் நான் வந்து பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும்னாலும் இந்த கான்செப்டை நான் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் இன்டர்போலேஷன். ஓகேவா? here 1965 lies inside the interval. ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் மைண்ட்ல அரேஸ் ஆயிருக்கலாம். இப்போ வந்து 1965ல இருந்து நான் 1960ல இருந்து 2000 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணா, அப்ப 2010ஓட இயரோட பாப்புலேஷன் என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி மைண்ட்ல தோணி இருக்கலாம். அப்ப அதுக்கு கான்செப்ட் என்ன இருக்கு? எனக்கு எக்ஸ்ட்ராபுலேஷன் பேர். Extrapolation என்ன? The process of finding the unknown values of y corresponding to the values of x என்ன கொடுத்துருக்காங்க? outside the interval. புரியுதா? outside the interval நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதுக்கு பேர் என்னது? எக்ஸ்ட்ராபுலேஷன். ஓகேவா? ரைட், ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். போன இது வந்து இன்சைட் த இன்டர்வல் எனக்கு 1960ல இருந்து 2000க்குள்ள எந்த இயருக்கு பாப்புலேஷன் கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்ப சப்போஸ் டேட்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறேன். அதே வேற நம்பர் ஆஃப் கரோனா இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஏப்ரல் 1ஆம் தேதி, ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து 2 பர்சன்ஸ் வந்து கொரோனாவால வைரஸால இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஏப்ரல் 2ல கரோனா வைரஸால இன்ஃபெக்ட் ஆன பீப்புளை 5ன்னு எடுத்துக்கேன். ஏப்ரல் 3ல கரோனா வைரஸால இன்ஃபெக்ட் ஆன பீப்புளை 7ன்னு எடுத்துருக்கேன். ஏப்ரல் 4ல கரோனா இன்ஃபெக்ட் ஆன பீப்புள் 10. ஏப்ரல் 5ல கரோனா இன்ஃபெக்ட் ஆன பீப்புள் 12ன்னு எடுத்துக்கேன். இப்போ கொஸ்டின் நார்மலா அரேஸ் ஆகிற கொஸ்டின் என்ன அரேஸ் ஆகும்? How many person will be affected by corona on April 8th? என்னைக்கு வேணும் எனக்கு? ஏப்ரல் 8th எத்தனை பீப்புள்ஸ் கரோனாவால இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு தேவை. அப்போ இங்க எனக்கு என்ன ரேஞ்ச் இருக்குன்னு பாருங்க. ரேஞ்ச் எனக்கு கொடுத்துருக்கிறது ஏப்ரல் 1ல இருந்து எனக்கு ஏப்ரல் 5 வரைக்கும் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஏப்ரல் 8ங்கிறது என்னுடைய பவுண்டரியை விட்டு தாண்டி இருக்கு. சப்போஸ் பவுண்டரி விட்டு தாண்டி தான் இருக்கணுங்கிற நெஸ்டி இல்ல. சப்போஸ் மார்ச் 30th எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்கிறத கண்டுபிடிச்சாலும் அதுவும் அவுட் சைட் த பவுண்டரி தான். அப்ப அதெல்லாம் எந்த கேட்டகரி கீழே வரும்? எக்ஸ்ட்ராபுலேஷன்ங்கிற கான்செப்ட் கீழே வரும். ஓகேவா? அப்ப ப்ராப்ளம் இன்டர்போலேஷனா எக்ஸ்ட்ராபுலேஷனாங்கிறத கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகேவா? ரைட், அடுத்த கண்டென்ட், தேர்ட் கண்டென்ட் என்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் இன்டர்போலேஷன். இன்டர்போலேஷன்ல எனக்கு என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு? அப்ப இன்டர்போலேஷன்ல 2 விதமான டைப்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? இன்டர்போலேஷன் வித் ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ இன்டர்போலேஷன் வித் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஒரு கான்செப்ட். அதே மாதிரி இன்டர்போலேஷன் வித் அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ங்கிறது ஒரு கான்செப்ட். 2 கான்செப்ட் இருக்கு. அப்ப இன்டர்போலேஷன் வித் ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல எனக்கு என்னெல்லாம் மெத்தட் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பார்த்தா, இன்டர்போலேஷன் வித் ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல எனக்கு 2 மெத்தட் எனக்கு அவைலபிளா இருக்கு. ஒன்னு என்னது? இன்டர்போலேஷன் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் மெத்தட், நியூட்டன்ஸ் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் மெத்தட்னு 2 மெத்தட் இருக்கு. அதே மாதிரி இன்டர்போலேஷன் வித் அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல எனக்கு 2 மெத்தட் இருக்கு. லெக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன் மெத்தட், நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் மெத்தட், 2 மெத்தட் இருக்கு. மொத்தம் எனக்கு இன்டர்போலேஷன்ல 4 மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்கு. அது 2 கேட்டகரிஸா நம்ம இங்க பிரிச்சுருவோம், ஈக்குவல் இன்டர்வல், அன்ஈக்குவல் இன்டர்வல். அப்ப ஈக்குவல் இன்டர்வல்னா என்ன? ஈக்குவல் இன்டர்வல்னா இயர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? 1960, 1970, 19 ஒவ்வொரு 10 இயர்ஸ். அப்போ எக்ஸோட இன்டர்வல் ஃபுல்லுமே எனக்கு சேமா இருந்தா அது ஈக்குவல் இன்டர்வல்ஸ். எக்ஸோட இன்டர்வல் வந்து டிஃபரன்ஸ் வந்து சேமா இல்லைன்னா, சப்போஸ் எனக்கு 1960ல ஒரு பாப்புலேஷன் கொடுத்துட்டு 1965ல ஒரு பாப்புலேஷன் கொடுத்துட்டு 1975ல இன்னொரு பாப்புலேஷன் கொடுத்தாங்கன்னா அது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 2 இயரோட டிஃபரன்ஸ் 5, அடுத்த 2 இயரோட டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 10ல வருது. அதெல்லாம் எந்த கேட்டகரியில வரும்? அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ங்கிற டாபிக்ல வரும். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி டேட்டா கொடுத்து எக்ஸ்ங்கிற டேட்டா ஒய்ங்கிற டேட்டா கொடுத்துட்டு எனக்கு ஃபைண்ட் த பாப்புலேஷன் இந்த இயர் 1960ன்னு கொடுத்தாங்கன்னா
ஃபர்ஸ்ட் நான் என்ன செக் பண்ணணும்? இன்டர்போலேஷன்ங்கிற கான்செப்ட்ங்கிறது ஓகே. அது ஈக்குவல் இன்டர்வல்ஸா அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸாங்கிறத தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அப்ப ஈக்குவல் இன்டர்வல்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன மெத்தட் அப்ளை பண்ணலாம்? ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல எனக்கு 2 மெத்தட் இருக்கு. அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல எனக்கு 2 மெத்தட் இருக்கு. அப்போ இன்டர்வல்ஸை வச்சு தான் ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ப்ராப்ளத்துல இன்டர்வல்ஸோட டிஃபரன்ஸ் ஈக்குவலா அன்ஈக்குவலா இதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல நம்மளுக்கு 4 மெத்தட்ஸ் அவைலபிளா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். நிறைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் இதுலயே நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் கண்டென்ட் நம்ம பார்க்க போறது இன்டர்போலேஷன் வித் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் நம்ம அடுத்த கான்செப்ட்ல நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே.